என்னுடைய கருத்து என்னென்ன குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மட்டுமே வந்து பார்க்குறேன், தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், கொச்சப்படுத்துறது எல்லாம் அப்படியே வந்து கடைசியாக பெண் காவலர்களை வந்து இதுக்காகத்தான் அவரை வந்து மன்மதன் அவரை போய் எல்லாம் வழி எதுக்கு பேசல, எல்லாம் அந்த ப்ரொமோஷனுக்காகத்தான் அப்படின்ற வார்த்தையும் ஒரு ஐபிஎஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற போய் பொறிக்கின்ற ஒரு உச்ச வார்த்தையை நீ பயன்படுத்துறது தான் அங்கே சிக்கலாகுது எல்லாருக்கும். இப்போ உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது ரெண்டுமே ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இல்லை வாடா பாடான்றதெல்லாம் யூடியூப்ல இருக்குது, கண்ட இன்னும் தவறான வார்த்தைகள்லாம் உள்ளே இருக்குது, காலில் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உள்ளே வருது, யூடியூபுக்குள்ளே வருது, பேசுகிறாங்க. இது சரியானதான்னு தெரியல. ஞானியெல்லாம் ஒரு கட்டத்தில் விமர்சனம்னு வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் பதறும். பத்திரிக்கையாளர் ஞானி சாதாரண வேஷ்டி சட்டை ஆட்டோவிலையும் வண்டியிலையும் யாருன்னா போனீங்கன்னா நீங்கள் நான் போனால் கேட்கல, இவன் அங்கே போய் வண்டியில் இறக்கி விட்டுருங்க, 2 வீலர் தொத்திக்கிட்டு வருவேன். ஞானி கட்டுற ஒன்று ஒரு விமர்சனம்னு வச்சுன்னா அரண்ட ஒரு பேட்டி பைட்டு ஒன்று கொடுக்குறாங்கனாக்கா மிரட்டுன்னு ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு இருந்தார், தலைப்பு தெரியல, கும்பலுக்கு தலைகீழாக தண்ணி குடிச்சு பார்த்துச்சு கவர்மெண்ட். அது எப்படியாவது நிறுத்த சொல்லுங்கள், எங்களை தாங்க முடியல அப்படின்னு கெஞ்சுது. கடந்த இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக செய்தது இதுதான் எதனா சொல்லி கேட்டுருந்தீங்களா? மகளிருக்கு இந்த மாதிரி கொடுத்தேன், அப்புறம் இந்த 1000 ரூபா கொடுத்தேன் தாண்டி வேறு எதனா நீங்கள் பேசியிருக்கீங்களா? அப்புறம் நான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். காமராஜர் சொல்லி காட்டிகிட்டு இருந்தார், கக்கன் சொல்லி காட்டிகிட்டு இருந்தார், உங்களுக்கு முன்னாடி இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொல்லி காட்டிகிட்டு இருந்தார். நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிற திட்டங்களை விட அப்பன் தாத்தன்னு சொல்லக்கூடிய தூக்கி சாப்பிடக்கூடிய திட்டங்கள்லாம் செய்திருக்காங்க. கேட்காத மக்கள் கோரிக்கை நீங்கள் மக்கள்கிட்ட வைக்கல, மக்களும் கேட்கல. வீரான்னு ஒரு மது பாட்டில் புது வீரனா புது பிராண்டை கொண்டு வந்துட்டு வீரன் சொல்லிக்கிட்ட முன்னெல்லாம் நிறைய வீரன்டா போகிறான் பாரு, இப்போ வந்து நக்கல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. வணக்கம். இன்றைக்கி நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பா. ஏகலைவன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். சவுக்கு சங்கர் கைது, அதை தொடர்ந்த செய்திகள் எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட பின்புலம் என்ன? இதில் வந்து 2 விதமாக நீங்கள் வந்து பார்க்கணும். முதல்ல வந்து ஒரு ஊடகம் அல்லது ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருக்கணும், என்னவெல்லாம் பேசணும் அப்படின்றது. வானளாவிய அதிகாரம் தான் ஊடகம், நம்ம மறுக்கலை. 4வது தூண் அப்படின்றதையும் மறுக்கலை. ஒரு எல்லை எதுவரை இருக்கிறது அப்படின்றது. எவ்வளவு வேணாலும் ஒரு நபரை, ஒரு கட்சியை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், கடும் விமர்சனம் இருக்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஒரு நிலை, சார்பு நிலை எடுத்து விமர்சனம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ திமுக வந்துட்டு சொன்னோன்னா அதிமுக எதிர்க்கட்சி எனக்கு அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சார்ந்துக்கிட்டு அதிமுக தரப்பிலிருந்து நீங்கள் வீசக்கூடிய கணைகள் வந்து அதிமுக சார்பான அரசியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திமுகவை விமர்சிக்க அது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஊடகவியலாளர்கள் ஒன்று நடுவில் நின்றுடுங்க, இவன் ஆதரவு வேணும் அவன் ஆதரவு வேணும்னு பார்க்கக்கூடாது. அப்படி தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு தவறு நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து எல்லை மீறி பேசுவது. உங்களுக்கு வந்து நிறைய சாமானிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த பேச்சே ஒரு அகம்பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தொனி இருக்குது. முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணணும். நாம் ராவணாவில் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அங்கே விமர்சனம் பண்ணுறதுனா நக்கல் நேர்ந்து ஒரு ஏக்கத்தாளமாக சிரிக்கிறது, டூர் போகிறதுல அப்படியே வருது. அப்போ ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஒரு வேலையில் இருக்காங்கன்னா எல்லாருமே போவாங்க. எல்லாருக்குமே அது நடக்குது. உலகம் முழுக்க எல்லா தலைவர்களும் நடந்துகிட்டு இருக்குது. சாமானியர்களும் நம்ம கிராமத்தில் கோயில் போகலான்னு போவோம், இவங்க இந்த மாதிரி போவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் வந்து போகிறது. அதுக்கு ஒரு நையாண்டி பண்ணி பேசுகிற அந்த சிரிப்பு, அந்த எதிரொலி இதெல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து அளவுக்கு மீறின ஒரு விமர்சனமாக மாறுது. எல்லாம் அப்படியே படிப்படியாக வந்து எங்கே நிற்கிது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே உங்கள் மேலே குறி வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு முறை உங்களை கைது பண்ணியிருக்கிறப்போ எல்லோரும் சேர்ந்து அது அநீதி அப்படின்னு நின்னோம். கரெக்டுங்களா? எல்லாருமே போயிட்டு நின்னாங்க. கிட்டத்தட்ட பரவலாக அது வந்து நடக்கிறது தப்பு, இந்த அரசை விமர்சிக்கக்கூடாது, அரசை விமர்சித்தாக்கா அதுக்கு எதிராக அப்படிலாம் கைது பண்ணலாமா அப்படின்னு பெரும் ஆதரவு சவுக்கு சங்கருக்கு இருந்தது. கரெக்டாக யாருமே மறுக்கலை. அந்த நிலை அப்படியே நீடிச்சிருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இடையில வந்து 2 ட்ராக் மாறுது. நீ தனிப்பட்ட முறையில் அப்படி பண்ணுற. 2வது வந்து ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய முறை அவரை டார்கெட் பண்ணி நிறைய முறை நீங்கள் ட்வீட் போடுறதும் சரி, இந்த மாதிரி பேட்டி கொடுத்து பேசுறதுலையும் சரி, அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போயுமே இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் 2 பிரிவு இருக்கும். அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னே என்னுடைய ஆட்கள்னு யாரெல்லாம் நெருக்கமாக எடுத்து போட்டுக்கும். அப்போ அதுக்கு எதிரான ஒரு டீம் இருக்காங்கல்ல,
அவங்க எல்லாமே அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே கண் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள பற்றியான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து பயன்படுத்திக்கும். சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நபர், ஏகலைவன் மாதிரி ஒரு நபர், இடும்பாவனவர் மாதிரி ஒரு நபர் அப்படின்னு பயன்படுத்திக்க பார்க்கும். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பலியாகிடக்கூடாது நம்ம, புரியுதில்ல? அந்த மோட்டிவில் பண்ணப்பட்டிருக்குதோ அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னுடைய கருத்து என்னென்ன, குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மட்டுமே வந்து பார்க்குறேன், தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், கொச்சப்படுத்துறது எல்லாம் அப்படியே வந்து கடைசியாக பெண் காவலர்களை வந்து இதுக்காகத்தான் அவங்க வந்து மன்மதன் அவரை போய் எல்லாம் வழி எதுக்கு பேசல, எல்லாம் அந்த ப்ரொமோஷனுக்காகத்தான் அப்படின்ற வார்த்தையும் ஒரு ஐபிஎஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற போய் பொறிக்கின்ற ஒரு உச்ச வார்த்தையை நீ பயன்படுத்துறது தான் அங்கே சிக்கலாகுது எல்லாருக்கும். இப்போ எங்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது ரெண்டுமே ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இல்லை இப்படி நீ ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் காவலர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, தம்பி எனக்கு 2-3 ப்ரொமோஷன் வந்தது, நான் அப்படி தான் வந்தேனா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல என்னை பார்த்து, உங்களை பார்த்து. அதுக்கான இடத்த நீ கொடுத்துட்டல. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து நிற்குது. ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீ ஏன் தலையை கொடுத்த ஒரு இடம் மாறுது, தூக்குறாங்க. அரசு எப்போவுமே வந்து பழி வாங்கணும், புனிதர்கள்லாம் அவங்க கிடையாது. நம்ம அதை நியாயப்படுத்தலை, அதை கண்டிக்கிறோம். கஞ்சா வழக்கு இங்கே ஏன் வருதுன்னா அவங்களுக்கு அதுதான் தேவைப்படுது, அதை நம்ம கண்டிக்கிறோம். நீங்கள் வந்து போட்டிங்க, இந்த விஷயம் போட்டிங்க, பெண் காவலர் ஒருத்தர் புகார் கொடுத்தாரு, ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து போய் கைது பண்ணிங்க, அது வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிதானே? அங்கே கஞ்சா உள்ளே வருது இல்லை, அதுதான் அவங்களுக்கு என்னென்னா நிரந்தரமாக சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு அவங்க பார்க்குறாங்க. அரசு அப்படி தான் செய்யும். 2-3 உதாரணம் சொல்ல வரலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செரீனா வழக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடராஜன், சசிகலா நடராஜன் அவர்கள் அவருடைய நண்பியாக இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த பெண் சகோதரி அவங்க மேலே வந்து ஒரு பொய்யாக வழக்கு செட்டப், அது வழக்கெல்லாம் போட்டு வீட்டில் 10 கிலோ கஞ்சா, ஒரு 1,18,00,000 ரூபாய், இன்னும் நகைகள்லாம் எடுத்து பறிமுதல் பண்ணதாக நடந்தது. இந்த கஞ்சா விற்கிற குடும்பம்லாம் கிடையாது. அது அவங்களுக்கு மேலே என்ன காரணம்னு தெரியாது. தப்பாக நிறைய பிரச்சாரம் பண்ணி போட்டாங்க, நிறைய விஷயம் நடந்துச்சு. வெயிலில் வர்றதுக்கு படாத பாடுபட்டு வழக்கு நடந்து ஏதோ ஒரு வகையாக முடிஞ்சது. திமுகவில் வந்து குடமுருட்டி சேகர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து செல்வி ஜெயலலிதா பிரச்சாரத்தில் இருக்கிறப்ப அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் டஃப்பாக நின்று வேலை செஞ்சார். உண்மையிலே அந்த தொகுதிக்குள்ளே மட்டும் அவருக்கு கொடுத்த அந்த எல்லையில் மட்டும் அதிமுகனுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சது. யார் அவன் அப்படி வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னு விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி சோ ஆள் அப்படின்றப்ப அவர் தன்னுடைய மகனை லயோலா கல்லூரியில் சேர்க்கறதுக்காக ரயிலில் வரும்போது கூடவே வந்த அதிகாரிகள் வழியில் ஸ்ரீரங்கத்தில் இறக்கி நாள் முழுக்க வண்டியில் வச்சு சுற்றி, அப்புறம் மாலையில் வந்து கஞ்சா வச்சுருந்ததா வழக்கு போட்டு அதை உடச்சிட்டு வெளியில் பெயிலில் வரதுக்குள்ளே 2 மாதம் ஆகுது. அப்புறம் 2-3 கேஸை போடுறாங்க, போட்டு குண்டாஸாக மாற்றுறாங்க. அடிஷ்னலாக கேஸ் இருக்கிறப்ப குண்டாஸ், அந்த குண்டாஸை திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அதை உடைக்கிறாரு. வெளியில் வரும்போது திரும்ப இன்னொரு வழக்கு போடுறாங்க, அதுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 வழக்கு போட்டு அதுக்கு திரும்ப ஒரு குண்டாஸை போடுறாங்க. இப்படின்னு 7 மாதத்துக்குள்ளே வச்சு அந்த குடமுருட்டி சேகர்ன்றவர் இப்போ அவருக்கு அந்த திமுக கட்சியிலே எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். அது அவங்க கட்சி இப்படி நிறைய வந்துடும். உங்களுக்கு இன்னொரு சொல்ல போனேன்னாக்கா, சக்சேனான்னு ஒருத்தர் இருப்பார், சன் டிவியில் ஒரு அதிகாரமிக்கவராக இருந்துட்டு இருந்தார். கட்சியிலையும் திமுக அந்த ஆளுங்கட்சியில் ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? சன் பிக்சரே கூட அவர் தான் எல்லாமே ஆதிக்கம், முழுக்க அதிகாரம். அவர் தலையிட்டாருனாக்கா மொத்தமே வந்துட்டு பாஷா படத்தில் அவரை பார்த்தோன்னே எல்லாம் விலகுவாங்களா, அந்த மாதிரி பெரிய இதில் கலாநிதிமானோட நண்பர்னு சொல்கிறாங்க. அப்படி தான் எல்லாமே அவர் முழுக்க அவ்வளோ அதிகார மட்டத்தில் இருந்துட்டு இருந்தவர். அதிமுக ஆட்சியில் அவர் பட்டப்பாடு தெரியுங்கிற அவங்களுக்கு தூக்கி வச்சு கோர்ட்டில் கதர்னார். என்னை வந்து அடித்து கையை காலெலாம் உடச்சி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அவர் கதர்னார், என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு. அரசு இப்படித்தான் பழி வாங்கும். நம்ம நியாயப்படுத்தலை, கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம புரியுதில்ல, ஊடகம் இதை கண்டிச்சுக்கிட்டே இருக்குது. என்கவுண்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கஞ்சா வழக்காக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாமே கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா அரசும் அதை தான் செய்யுது, மாறி மாறி. அன்றைக்கி குடமுருட்டி சேகர் திமுக பாதிக்கப்பட்டது அநீதி, இப்படிலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சொன்ன திமுக தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வழக்கு போகுது. கரெக்டாக? இப்போவும் கண்டிக்கிறோம், நம்ம அப்பவும் கண்டிச்சுக்கிறோம். ஆக இந்த ஒரு பக்கம் தப்பு நடந்துருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. வழக்கு போடுற முறை இதெல்லாம் தப்பு. ஆனால் இதுக்கு முன்னாடி நீ பேசின விதம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்து அதுதானே வருது. சிறைக்குள்ளே தாக்கப்பட்டதாக செய்தி வந்தவண்ணம் இருக்குது. அதாவது அவரோட வழக்கறிஞர் அதுக்கு அந்த தகவலை பதிவு பண்ணுறாரு. இன்றைக்கு காலகட்டத்தில் சிறைக்குள்ளே வந்து தாக்க முடியுமானா இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது, எல்லாமே கேள்விக்குள்ளாகும், விமர்சனத்துக்குள்ளாகும். முடியலாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில். இப்போயும் அதை செய்ய முடியுமா? அதோட உண்மைத்தன்மை என்ன? இல்லை, வாய்ப்பு இல்லாமல்லாம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி வந்து சிசிடிவிலாம் இருக்குது, எல்லா பக்கமும் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட குறிப்பிட்ட நேரத்தில் சிசிடிவி ஒர்க் ஆகலை, இடி அடிச்சது ஒர்க் ஆகலை, மழை பெஞ்சது ஒர்க் ஆகலை, டெக்னிக்கல் ப்ராப்ளம், எரர் ஆகிடுச்சு, ஏதோ காரணம் நீங்களை கோர்ட்டுக்கு சொல்லிட்டு போகலாம். நிறைய நடந்துருக்குது. புரியுதில்லை உங்களுக்கு?
பொதுவாகவே சிறைச்சாலைக்குள்ளாக வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒருத்தர் ரொம்ப அடங்காமல் எதனா பண்ணிட்டு இருந்தான், அவன் எதனா ஒன்று பண்ணிட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுகிட்டே இருப்பான், சிறைத்துறை அதிகாரிகளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருப்பான், ஒரு பெரிய தாதாவாக தான் வரணும்னு உள்ளே நினச்சிட்டு இருப்பான். இப்படி இருக்கிற ஆட்களை எப்படி திரும்ப அடக்குவாங்க? முன்னாடிலாம் வந்து உள்ளே வந்துட்டு இந்த தொழிலெலாம் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் இந்த பெரம்பு பின்னுறதுக்கு கூடை நாற்காலி, பெரம்பு நாற்காலி கூடையெல்லாம் பின்னுறதுக்குன்னு ஒரு பயிற்சி வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல பெரம்பு வந்து நீட்டாக இருக்கும். பெரம்பு உங்களுக்கு இந்த கூடை பின்னுறது, இந்த ஊஞ்சலெல்லாம் பின்னுறாங்கல்ல பெரம்பு, அந்த பெரம்பு அதை தண்ணியில் ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு டார்கெட் பண்ணி அடித்தாங்கன்னா உடம்பு முழுக்க வந்து சாக்கு போய் சுற்றிடுவாங்க. சுற்றிட்டு குறிப்பிட்ட அந்த இடுப்பு பகுதி, தொடப்பகுதி, கணுக்கால் பகுதி இங்கெல்லாம் ஈர துணி நிறைய சுற்றிடுவாங்க. சுற்றிட்டு படுக்க வச்சு கையை போட்டு இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஒரு பலகை மாதிரி இருக்கும், அதில் படுக்க வச்சு கையெல்லாம் கட்டிடுவாங்க. அடித்தாங்கனாக்கா காயம் வெளியே தெரியவே தெரியாது. அது பிற்பாட்டுனா சதெல்லாம் உள்ள பிஞ்சு நரம்பெல்லாம் பாதித்து இதுவாகும், சதை இறுகு போகும். பின்னாடி மருந்து போட்டு போட்டு ஆறி ஓட முடியாது, உட்கார முடியாது, சடனாக எழுந்திரிக்க முடியாது. பல பிரச்சனைகள் ஒரு காலகட்டத்தில் இறந்து போனதெல்லாம் கூட நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கனாக்கா, பெரம்புக்கு பதில் பிளாஸ்டிக் பைப்புக்குள்ளே மண் நிரப்பி அதை வந்து அடிச்சிருக்கிறாங்க, கை வந்து இப்படி ஆயிருக்குன்னு சொல்ல வராது. சிறைத்துறை வந்து மறுத்து இருக்குது. இப்போ 2 பேருக்கும் வேணால் இவங்க அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில், சவுக்கு சங்கர் தரப்பில் நீதிமன்றத்தில் வந்து குழு போய் விசாரித்து என்னென்ன அறிக்கை வெளியே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேட்டி நேற்று கூட கொடுத்துருந்தார் அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன். நான் நீதிமன்றத்தில் அதை வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டு வாங்குவேன், முறைப்படி கேட்டு அந்த அறிக்கையை கேட்டு வாங்கி பார்ப்பேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குழு உள்ளே போய் விசாரிச்சுருக்குது. என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அப்படி நீங்கள் அடிச்சிட முடியாது. அது உடனே ஏதாவது ஒரு வகையில் ஸ்பிரிட் ஆகி வெளியில் தெரியும். இல்லை உள்ள ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வு இதெல்லாம் நிறைய உள்ள டீம் இருக்காங்க. அது சிக்கலாகும், மனித உரிமை மீறல் அப்படின்றதெல்லாம் இருக்காது. மீறி செய்திருக்கிறாங்களா அப்படின்னா தெரியாது. அது இனிமேல் வந்து தான் அந்த அறிக்கை என்னன்னா, அது அங்கே கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய செந்தில்குமார் தான் ஏற்கனவே வந்து கடலூரில் இருந்தார். அவர் சிறை கண்காணிப்பாளர் சேலம் கண்காணிப்பாளராக இருந்தப்போ தான் பியூஷ் மனுசு தாக்கப்பட்டார்னு ஒரு செய்தி இருக்குது. அதோட பொருத்தி பார்க்குறப்ப அதான் இந்த கேள்வி எழுது. இல்லை, அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை, நடந்திருக்கு. என்ன நீங்கள் கால யுத்தியெல்லாம் மாறிட்டு நிறைய நவீன யுத்தியெல்லாம் வச்சு நீங்கள் சேட்டலைட்டை வச்சு கவனிக்கிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்தாலும் கூட இதெல்லாம் நடந்துடும். உள்ளார திடீர்னு கரண்ட் ஒயரை கடிச்சாரு அப்படின்னு கூட மாறும். ஒன்றும் பண்ண முடியாது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனித உரிமை மீறல்கள் நீங்கள் எவ்வளோ நவீனத்துவத்தை கொண்டு வந்து கண்காணித்தாலும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணிவிடுவாங்க. சட்டத்தை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் நடக்கலைன்னா சொல்ல வரல. அறிக்கை வெளியில் வந்தபாடு அதன் மீது என்ன பிறகு பேசப்படுகிறது, என்ன இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, உடம்புல எந்த அளவுக்கு காயம் இருக்கிறது, உண்மையில் உள்காயம் நிறைய இருக்கும். இப்போ 2வது நாள்லேயே உள்ளே போயிட்டு சோதனை பண்ணுறப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம முடிவு போகிறோம். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர், அந்த காவல் சூப்பரிண்டென்ட் வந்து நிறைய சிறைச்சாலைக்குள்ளாக ரொம்ப கெடுபிடியாகலாம் இருந்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ முடிவு பண்ண 2 தரப்பும் மறுக்குது. இந்த தரப்பு ஆமானது, இந்த தரப்பு இல்லைன்னு சொல்லுது. நீதிமன்றத்தில் இந்த குழு போகிறாங்க, மருத்துவர் குழு வந்து அறிக்கை வந்தோன்னே அதை மீதில் நம்ம திரும்ப விவாதிக்கலான்றது தான் என்னுடைய நிலை. அந்த கஞ்சா கூட நீங்கள் சொன்னீங்க, அதாவது கஞ்சா வச்சு தான் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. சவுக்கு சங்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுதாங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இவ்வளவு கஞ்சாவை ஒருவேளை பயன்படுத்தினா கூட வச்சுக்கிட்டே இருப்பாரா, இதுவே வந்து பிள்ளையா இல்லையான்னு அவங்க தரப்பில் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறது? ஒரு பக்கம் இது தொடர்ந்துன்னா இது வந்து இந்த கஞ்சா வச்சதே வந்து குண்டாஸ் போடுறதுக்கு தான். குண்டாஸ் போட்டால் அது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம அதை வந்து ஒன்றுமே சொல்லலை, நியாயப்படுத்தவே இல்லை. நான் சொல்கிற மாதிரி என் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இருக்காங்க, விரட்டிட்டு இருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச பிறகு நான் அதை வச்சுட்டு சுற்றுவேனான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். முடிவு பண்ணுறாங்க, முடிவு பண்ணிட்டு தான் வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த வழக்குன்னு தான் தெரியுது எல்லாருக்குமே. அப்புறம் அதை போய் சரி தவறுன்னு பேசிக்கிட்டு அப்படி தான் செய்வேன்னு தான் செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் வந்து இந்த பட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நிரந்தரமாக உள்ளே வைக்கணும், இல்லை நிரந்தரமாக சிக்கலுக்கு உருவாக்கணும், பேசின விதம் அந்த மாதிரின்றதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. அதை அப்புறம் வச்சுருப்பாங்களா மாட்டாங்களான்ற கேட்குறதுக்கு அர்த்தமே இல்லை. ஊரறியே தெரியுது உங்களுக்கு. கைது பண்ண போன இடத்துல கைது பண்ணிவிட்டு வந்துருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த வழக்கும் சேர்க்குறாங்க. இப்போ அதுக்கு சப்ளை பண்ணதாக ஒருத்தரை வந்து கொண்டுட்டு வராங்க, ஒரு கஞ்சா வியாபாரி. அவர்கிட்ட இன்னொரு 3 கிலோ வச்சுருந்து பிடிச்சப்ப ஆமாம்மா நான் அவருக்கு விற்றேன், என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனார்ன்ற மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எல்லாமே தெரியுது இல்லை. இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது எந்த அளவுக்கு இது விஷயம் இருக்குதுன்றது அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. அந்த அளவுக்கு சாட்சிகளுக்கு வந்து நிறுத்தும் போது கிட்டத்தட்ட அது வந்து தெரிஞ்சிடும். இது எல்லாமே என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். பல வழக்குகள் இந்த மாதிரி நிற்காமல் போயிருக்குது.
இந்த விவகாரத்தில் வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து வாய் திறக்கலை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சவுக்கு பக்கம் நியாயம் இல்லை, அதனால் வாய் திறக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை வந்து சவுக்கை வந்து ஒரு யூடியூபராக பார்க்குறாங்க, பத்திரிகையாளராக பார்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? நீங்கள் ரெண்டுக்குமே வாய்ப்பு, ரெண்டுக்குமே இடம் இருக்குது. ஏன்னா இப்போ பத்திரிகை சங்கங்கள் 2 பிரதானமாக பேசக்கூடிய 2 சங்கங்கள் இருக்குது. அது தரப்பில் இருந்து பேசுனாங்க. இன்னொருத்தர் வந்து இங்கே வந்து பேசிகிட்டே போனார். நீங்களாம் ஒரு மூத்தவங்களாக இருக்காங்க, என்ன பேசலாம் அப்படின்றப்ப கூட்டாக சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பேசும்போது அங்கே ஒரு இடம் வருது. இல்லை நீங்கள் என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம். ஒன்று நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டானா இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்குரிய அந்த எத்திக்கெல்லாம் இருக்குதானா அது இல்லை உங்களுக்கு. இப்போ நான் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை விமர்சிக்கிறது இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலையில் இருந்துக்கிட்டு நான் திமுக விமர்சிக்கிறேன்றதுலாம் வேறு. தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே இருந்துட்டு விமர்சிக்கிறதுன்றது வேறு. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது என்ன விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்றத பொறுத்து இருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் ஒரு எக்கத்தாளமாக பேசி எக்கத்தாளம் வரம்பு மீறி பேசுறது எப்படி நான் ஜேர்னலிஸ்ட்னு வச்சுக்கிட்டு செய்ய முடியுன்றது இன்றைக்கி பல பேருடைய கேள்வியாக இருக்குது. எந்த விதத்தில் வச்சுக்கிட்டு கடந்த முறை எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க, அது அநீதின்னு தெரிஞ்சுது. கரெக்டாக உங்களுக்கு வந்தது. கார்ட்டூனிஸ்ட் பாலாவை கைது பண்ணப்போ அது எந்த அளவுக்கு அநீதின்னு தெரிஞ்சு எல்லாம் போய் போராடினாங்க. இதுக்கு ஏன் வரல, எல்லாம் ஏன் தயங்குறாங்க சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் நின்று இருக்கணும். ஜேர்னலிஸ்ட்டாக நின்று இருக்கணும். ஜேர்னலிஸ்ட்டாக இல்லையான்றது அது அப்பாற்பட்டது. யூடியூபரா இல்லையான்னு, யூடியூபர்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. வந்து பேசிவிட்டு ஒரு 2-3 பத்தி எழுதிட்டாங்கனாக்கா அவங்க ஜேர்னலிஸ்ட்டுன்ற மாதிரி எடுத்துடுறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ இந்த வரம்பு நிலைக்கெல்லாம் வந்துக்கிட்டு யூடியூபரில் வந்து இஷ்டத்துக்கும் பேசுனாக்கா வியூவர்ஸ் வரணுன்றதுக்கு பேசுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வரும். இனி வரும் காலத்தில் ஒரு கட்டுப்பாடு வரும். எதை பேசணும், என்ன ஏது வழக்கை நீங்கள் வந்து நாங்களாம் வழக்கை சந்தித்து கோர்ட்டில் வந்து நின்று அதெல்லாம் வந்து வெற்றி பெற்று தான் வெளியில் வந்து நிற்கிறோம். இவங்களுக்கு அது ஒன்றும் தெரியல. இப்போ வந்திருக்கு யூடியூபருக்கு என்ன வேணாலும் பேசிடலாம், அதை எடுத்து போட்டலாம். நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டுட்டாக்கா துறப்புன்னு போட்டால் நம்மளை விட்டுடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு நினப்பு தெரியல இவங்களுக்கு. நீங்கள் என்ன போட்டாலும் இந்த முறையில் நீங்களும் பொறுப்பாளி, அவரோட சேர்ந்து நீங்களும் போய் கோர்ட்டில் நிற்கணுன்றது இவங்களுக்கு தெரியல. வாடா பாடான்றதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. கண்ட இன்னும் தவறான வார்த்தைகள்லாம் உள்ளே இருக்குது. காலில் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உள்ளே வருது, யூடியூபுக்குள்ளே வருது, பேசுகிறாங்க இன்றைக்கி. இது சரியானதான்னு தெரியல. போய் டிவிக்குன்னு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சில விஷயங்கள்லாம் வரப்போ ட்ராய் ரிப்போர்ட் போச்சுன்னா அந்த சேனலை வந்து என்கொயரி பண்ணி முடக்கிடுவாங்க. அதுக்கு தான் வந்து நீட்டாக சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவின்னு மற்ற டிவியில் நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக சுருக்கமாக சீக்கிரம் ஓடிடும். ஏன்னா அது பார்வையாளர் கண்ணில் பற்றக்கூடாது. என்ன சொல்கிறான்னா, இதில் வரக்கூடிய வார்த்தைகளோ இதில் இருக்கக்கூடிய சம்பவங்களோ உங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ட்ராய்க்கு இந்த விஷயத்துக்கு நீங்கள் புகார் அளிக்கலான்னு இருக்கிறத காட்ட மாட்டான், சர்க்குன்னு ஓடிடும். அன்றைக்கி அதை பார்த்து தெளிவாக எடுத்துக்கிட்டு அந்த ட்ராயினுடைய அந்த வெப்சைட்லாம் பார்த்து நீங்கள் புகார் அனுப்பலாம். இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சியில் செருப்பை வந்து சர்வசாதாரணமாக பயன்படுத்தி செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறது, அது வந்து நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கும்போது என்னுடைய மகன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பெரிய செட்பேக், இது வந்து தப்பு, பெரியவர்கள் சிறியவர்கள் மாதிரி சாதாரணமாக டிவியில் தானே பேசுகிறான்ற மாதிரி அப்படின்னு புகார் அடித்தாங்கன்னா ட்ராய் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரியான கட்டுப்பாடு யூடியூபுக்கு வரல, இன்னும் வந்துச்சுன்னா சிக்கலாகும். எப்படி இருந்தாலும் இதுவும் அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வருது. ஆக இதெல்லாம் தெரியல இன்றைக்கி யூடியூபர்களுக்கு. ஒரு வழக்கு வாங்கிட்டு உள்ளே போகும்போது தான் லவ தீபம்னு கொய்ய முய்யான்னு கத்துறது. ஒரு காலகட்டத்தில் டிவிலெலாம் வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருந்துட்டு பெரிய அளவில் இருந்துட்டு இருந்த பெரிய அளவில் கோல வச்சுட்டு இருந்த சன் டிவியே செக்ரட்டேரியட்டுக்குள்ளார எங்களோட இருக்க இந்த பத்திரிக்கையாளர்களோட இருக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த சட்டத்துக்குள்ளே அவங்க வரல. அப்போ அந்த பிரிட்டிஷனுடைய சட்டம் என்னன்னு வந்தது உங்களுக்கு 47க்கு பிறகு வந்த உடனே இதுதான் ஊடகம், அதெல்லாம் ஊடகம் இல்லைன்னு. அப்புறம் ஒரு நவீன காலகட்டம் வந்து டிவிலாம் வந்து டிவி வந்துட்ட உடனே யூடியூப் தனியார் டிவி வருது, தூர்தர்ஷன் வருது, தனியார் டிவி வருது. அவங்களும் பத்திரிக்கையாளர்னு ஏற்றுக்கிறது பெரும்பாடு பட்டுட்டு இருந்தாங்க. கார்டே அவங்களுக்கு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருந்துட்டுது. இப்போ இன்னொரு கட்டம் வந்துடுச்சு, சமூக வலைத்தளங்கள். அதில் நிறைய பேர் யூடியூப். அப்போ இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய எல்லை என்ன இருக்குது, ஏது இந்த வரைமுறை இன்றைக்கி இல்லை. இதெல்லாம் சேர்ந்து என்ன வருதுன்னா இஷ்டத்துக்கும் உட்காந்து பேசி அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் இதெல்லாம் வருது. சவுக்கு சங்கரே பேசியிருக்கிறார், அவன் கிடக்கிறான் அப்படின்னு. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, அமைச்சர்களை, இன்னும் மற்ற முதலமைச்சர்களை ஒரு அவதூறு அனாவசியமாக பேசிட்டு வர போக்கு இது எப்படி இந்த எல்லைக்குள்ளே வரும் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இதுதான் எல்லோரும் சுற்றி இன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். பத்திரிக்கையாளர்கள் இப்போ கேட்டிங்கல்ல, ஏன் விலைக்கு நிற்கிறது, இதுதான் காரணம். என்னன்னு போவீங்க இதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னு போவீங்க? உங்களை ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க, தம்பியை கட்டுப்பாடாக பேசணும்னு சொல்லிட்டு கட்டளை எடுது. அளவுக்கு மீறி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. சட்ட நடவடிக்கை வந்துடுச்சு, கட்சி உங்களை என்ன பண்ணும்? மறைமுகமாக தான் உங்களை காப்பாற்றுற வேலையை எடுக்கும். கரெக்டாக
இப்போ மீறி நம்ம கட்டுப்பாடு மீறி இல்லை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. இதான் நடக்கும். கரெக்டாக திமுகவில் சும்மா ஒரு ட்ராமா நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அப்பப்போ அவதூறாக பேசுவார் குஷ்புவை, கட்சி விட்டு விளக்குவாங்க, அப்புறமா சேர்த்துப்பாங்க. ஆக அதுவே ஒரு பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி செய்கிறாங்க. இது அந்த மாதிரி தானே வருது உங்களுக்கு. ஒரு எல்லை மீறி பேசுனதை முதல்ல வந்து நாகரிகமாக விமர்சிக்கணும், நாகரிகமாக பேசணும். ஊடகவியலாளர்னா உனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். நீ மட்டுமே அந்த அதிகாரத்தை நீ தான் கவர்மெண்ட்டே ரூல் பண்ணுற மாதிரி, நான் நினச்சா இத்தனை ஆஃபீஸர்ஸை மாற்றிடுவேன்ற மாதிரியா நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னை எவன் நாளைக்கு என் கூட வந்து நிற்பான்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2-3 பேர் உங்களால் என்னால் பலன் நினைஞ்சோம் 2-3 பேர் நிற்பான். கரெக்டாக? மீதி நான் நினச்சா இந்த கவர்மெண்ட்டை மாற்றிட முடியும். நான் தான் இவரை பழி வாங்கினேன். இவன் உள்ளே போகிறதுக்கு காரணமே நான் தான். இவர் வந்து இந்த விஷயத்தை செல்ல அன்ஃபிட், இந்த சிஎம் வந்து அன்ஃபிட்டு, இப்படிலாம் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னா இது எக்கத்தாளமாக இல்லையான்ற கேள்வி என்னை போல் மற்றவங்களுக்கு வருமா இல்லையா? ஏகலைவனுக்கு திமிரு நாக்கில் வந்து நிற்கிது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இது அகம்பாவத்தின் உச்சன்னு. இதோட பெரிய ஜாம்பாவன்னா இருந்துட்டு போய்க்கிறாங்க ஊடகங்களால். எனக்கு தெரிஞ்சு 34 வருஷமாக நான் பார்க்குறேன். ஞானியெல்லாம் ஒரு கட்டத்தில் விமர்சனம்னு வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு பதறும். பத்திரிக்கையாளர் ஞானி சாதாரண வேஷ்டி சட்டை ஆட்டோவிலையும் வண்டியிலையும் யாருன்னா போனீங்கன்னா, நீங்கள் நான் போனால் ஏகலைவன் அங்கே போய் வண்டியில் இறக்கி விட்டுருங்களேன், 2 வீலர் தொத்திக்கிட்டு வருவார் ஞானி. கட்டுற ஒன்று ஒரு விமர்சனம்னு வச்சுன்னா அரண்ட ஒரு பேட்டி பைட்டு ஒன்று கொடுக்குறாங்கனாக்கா மிரட்டுன்னு மிரட்டுவாங்க. ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு இருந்தார், தலைப்பு தெரியல, குமுதத்தில் தலைகீழாக தண்ணி குடிச்சு பார்த்துச்சு கவர்மெண்ட். அது எப்படியாவது நிறுத்த சொல்லுங்கள், எங்களால் தாங்க முடியல அப்படின்னு கெஞ்சுது. வழக்கெல்லாம் அவங்க மேலே போடவே முடியல. விமர்சனம்ன்றா அப்படி இருக்கணும், பத்திரிகையாளர்னா அப்படி இருக்கணும். அவரை விட தாண்டி இங்கே யாரும் பெரிய அளவில் அரசுகளை வந்து இத்தனைக்கும் அதிமுக அரசுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தவறுன்னு வச்சுன்னா கடுமையான விமர்சனம் அவர் தான் இருக்கும். திமுக அரசுக்கு சார்பான சில விஷயங்கள் பேசுகிறாருன்னு நமக்கு தோணும். ஒரு நிலைப்பாடு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருவார். பேசுகிறது அப்படி தான் இருக்கும். ஒரு வேட்டி ஒரு ஜிப்பா தான் அவருக்கு, வேறு எதுவுமே இல்லை. என்ன அவரை வந்து நடந்தது அவருக்கு எதாவது சொல்லுங்கள். வழக்கு போட்டாங்கன்னா அவருக்கு எதிராக வழக்கு போட்டால் கோர்ட்டில் பார்த்துட்டு போவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லலாம். ஆனால் அதே ஞானி வந்து நான் நினச்சா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் நினச்சா வச்சுன்னு இப்போ நான் மாற்றிடுறேன், பார்க்குறியா அன்ஃபிட்டு பார்க்குறியா ரூல், அப்போதைக்கு இப்படிலாம் நான் பேசின்னு உட்காந்துருந்தேன்னா ஞானி பேசிகிட்டு இருந்தாருன்னா அவர் யார் மதிச்சிருப்பாங்க? அன்றைக்கி பத்திரிக்கையாளர்னா அரசு மதிக்குமா? பயப்படுமா? அவனுடைய விமர்சனத்துக்கு ஞானி மதிச்சிருக்குமா? அந்த இடத்த நோக்கி நகரணும். ஊடகம் என்பது, பத்திரிக்கையாளர் என்பது ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். விமர்சிக்கிறப்போ ஒரு நாகரிகம் இருக்கணும். கடுமைன்றதில் எந்த அளவுக்கு எல்லை இருக்கணும். ஆவணங்கள் நிறைய உண்ண வைக்கணும். நீ கிடைக்கிறதெல்லாம் பேசிட்டுருக்கு. மாரில் பச்சை கொடுத்துட்டு நீ எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தியா? பெண் காவலர் அந்த அதிகாரி பேரை மாரில் பச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. சொன்னவங்க ஏதோ ஒரு மோட்டிவில் சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு. நான் தான் சொன்னேன்ல, அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரியை மாற்றி ஆகணும்னு பெரிய லாபி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க கொடுக்குற தகவல் நீ குறிப்பாக அவருக்கு எதிராகவே நிறைய பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்கு. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற சிக்கல். திமுகவோட 3 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செய்யப்பட்டிருக்கு. ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க செயல் 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 அப்படின்னு, செயலுக்கு பேர் போன ஆட்சி, சிறப்பான ஆட்சி அப்படின்னு ஐயா ஸ்டாலினே தற்பெருமை பேசுகிறாங்க. இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியை எவ்வாறு மதிப்பிடுறீங்க? ஏன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு 2021 தேர்தலுக்கு முன்பாக ஒரு முழக்கத்தை வச்சாங்க. அது வந்து செயல் வடிவம் பெற்றிருக்கா? எந்த அளவுக்கு செயல் வடிவம் பெற்றதுன்னு இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்னென்னலாம் தகுதி தத்தம் பண்ணாங்கன்றதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். செயல் திட்டம் அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு போய் வேண்டி கொடுக்க வேண்டியது அன்பளிப்புகள்லாம் கொடுத்து, இல்லை வேறு பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து நீங்கள் கடந்த இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக செய்தது இதுதான் எதனா சொல்லி கேட்டுருந்தீங்களா? மகளிருக்கு இந்த மாதிரி கொடுத்தேன், அப்புறம் இந்த 1000 ரூபா கொடுத்தேன் தாண்டி வேறு எதனா நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? நான் சொல்லலை. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிற விஷயம், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கிற நிறைய திட்டங்கள், நாங்கள் பழி பாவங்களை சுமந்துக்கிட்டு, நாங்கள் அடிமை என்ற பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு, நாங்கள் என்னென்னலாம் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒன்றிய அரசோடு சேர்த்து கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரி நீங்கள் வந்து மோடியை வர வச்சு பேசி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தாருன்னு நீங்கள் உங்கள் திமுக அமைச்சர் துரைமுருகன் பேசினார். கரெக்டாக? இப்போ நிறைய திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து செய்து முடிக்கிற கட்டத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது அதை தான் நீங்கள் திறந்து வச்சு பேசியிருக்கீங்களே ஒழிய, நீங்கள் வந்த 3 ஆண்டு இந்த 3 ஆண்டில் உருப்படியாக இந்த திட்டத்தை நாங்கள் செய்தோம் ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று சொல்லலையே முதலமைச்சர், சொல்லலை. அது 1000 ரூபா கொடுத்தோங்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு? நீங்கள் தொடக்கத்தில் என்ன சொன்னீங்க? குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய். இப்போ என் மனைவி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா யாரோ குடும்ப தலைவி இல்லையா, பட்டியலில் வராங்களா இல்லையா?
குடும்ப தலைவின்ற பட்டியல் ஒன்று நீ என்ன வைக்கிறீங்க அதுக்கு? பிச்சை எடுக்கிறது இருக்கிறவங்க இந்த மாதிரி தகுதி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் 1000 ரூபான்ற அளவுக்கு கொண்டு போய் நீங்கள் நிறுத்திட்டு அதுதான் குடும்ப தலைவினா அப்புறம் மற்றவங்களாம் யார்? முன்னாடி நீங்கள் எல்லாருக்குன்னு ஒரு ஆசை வார்த்தை காட்டிட்டு இப்போ வந்துட்டு தகுதி அடிப்படையில் எல்லாருக்கும் இருக்கப்பட்டவனுக்கும் கொடுத்துட முடியும். அதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதிகாரத்துக்கு வரும்போது சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீட்டுக்கு நீங்கள் இப்போ என்னென்னலாம் பேசி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இதெல்லாம் எந்த விதத்தில் இந்த ஒரு பெரிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து செய்திருக்கோம். அந்த 1000 ரூபா விடுங்க. 1000 ரூபா எத்தனை பேர் ஊரில் இருக்கிற பெண்களில் 100 பேரில் எத்தனை பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? சத்துணவில் காலை உணவு போடுறீங்க. அப்புறம் வந்து காமராஜருக்கு ஒரு கதை ஒன்று உண்மையிலே காமராஜர் செய்தது, அவர் ஒரு பயணத்தில் போகிறாரு, பையன்களாம் மாடு மேய்ச்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க, வண்டியை நிறுத்திட்டு கூப்பிட்றாரு, ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னு கேட்குறாரு. சோறு இல்லை அதனால் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு பார்த்துனுக்குறோன்னு. சோறு போட்டால் படிக்க போவேனா? ஓ போவனே அப்படின்றாரு. அப்படி வந்து அதை பற்றி யோசனை பண்ணி அவர் செய்தது மதிய உணவு திட்டம். அந்த மாதிரி இவர் வந்து சோர்வாக இருந்துச்சு அவர் குழந்தை என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி உடனே இவர் வந்து காலை உணவு திட்டத்தை அப்படின்னு ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இதே அதிமுக செய்திருந்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து வீண், இது வந்து இல்லை, இது வந்து நீதி இல்லை, இது எப்படி செய்ய முடிஞ்சது? அம்மா உணவு திட்டத்தை நீங்கள் எவ்வளோ கொச்சப்படுத்திருந்தீங்க கரெக்டாக. ஆனால் எத்தனை விவசாயிகள் வந்துட்டு அந்த அம்மா உணவு திட்டத்தில் சாப்பாடு காலையில் எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ நிறைய முறை வாங்கியிருக்கேன். காலையில் லேட்டாக ஆகும்போது 1 ரூபா ஒரு இட்லின்றப்ப நேராக அங்கே போய் வாங்கிட்டு வந்து இங்கே ஏன்னா சட்னி சாம்பார் எடுத்தோம், அங்கேயும் நல்லா தான் இருக்கும். பல நாள் அப்படி ஓடி இருக்குது. கூட்டமாக காலை வந்து போகக்கூடிய இந்த உழைக்கும் தொழிலெல்லாம் அதை வாங்கிட்டு இருப்போம். இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த திட்டம்? இப்போ அதுக்கு நிதி இல்லைன்றப்ப இதுக்கு எப்படி நிதி இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சிலதை மட்டுமே சேர்த்துட்டு நாங்கள் செய்தோம் அதுக்கு தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு தானே நீங்கள் வந்தீங்க. அப்புறம் நான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். காமராஜர் சொல்லி காட்டிகிட்டு இருந்தாரா? கக்கன் சொல்லி காட்டிகிட்டு இருந்தாரா? உங்களுக்கு முன்னாடி இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொல்லி காட்டிகிட்டு இருந்தாரா? நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்கிற திட்டங்களை விட அப்பன் தாத்தன் சொல்லக்கூடிய தூக்கி சாப்பிடக்கூடிய திட்டங்கள்லாம் செய்திருக்காங்களேங்க. நாங்கள் தான் செய்தோம். மகளிருக்கான பேருந்து எல்லாம் போகலாம், சரி ஓகே. ஓசியில் போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்து அவமானப்படுத்துனது யார்? அப்போ உங்களுக்கான ஓசியில் நீங்கள் போயிட்டு இருக்கிறதுலாம் எங்களுடைய காசு, எங்களுடைய வரி பணம், எங்கள் வரி பணம், நீ ஓசியில் போய்ங்கிறன்னு திருப்பி மேடை போட்டு மக்கள் பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? இதை தாண்டி இந்த 3 வருஷத்தில் நீங்கள் உருப்படியாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு சில நல்ல இது வந்திருக்கு, மகளிருக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, நம்ம மறுக்கலை. இது இல்லை அப்படின்றத நம்முடைய விஷயம். படிப்பு வந்து சாமானிய மக்களும் கடன் வாங்காமல் படிக்கணும். படிப்பை அதுக்கான திட்டங்களை நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இருக்கிற தனியார் நிறுவனங்கள் எல்லாம் உங்களை சார்ந்தவர்கள் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அரசுடைய பள்ளி நிறுவனங்கள் கீழே போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் பள்ளி கல்வியில் அந்த மாற்றம் வந்து நிறைய சலுகைகளை கொடுத்து வந்துட்டு ஒன்றும் இல்லை. இதில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வாங்க. தனியார் கல்விகள்லாம் தானாக குறைஞ்சிடும். நிறைய விரிவாக்கம் பண்ணுங்கள். கடன் வாங்கி படிக்கிற நிலைமையை நீ ஒன்று வச்சுங்கிற இது ஆயிடுச்சு. 1/2 நூற்றாண்டுக்கு மேலே உங்கள் திராவிடம் தான் மாறி வந்துருக்கு. இப்போ எல்கேஜிலேருந்து கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு வந்து போச்சு. ஒருத்தர் சொல்லி போட்டிருக்கிறாரு, நான் என்னுடைய மொத்த படிப்பும் இது வரைக்கும் முடிச்சுட்டு வெளியே வந்து என்னுடைய மகனுக்கு 1ஆம் ஆண்டு எல்கேஜிக்கு நான் இவ்வளோ பணம் 70,000 ரூபா கட்டி வந்திருக்கிறேன். அந்த நிலைமைக்கு இருக்குது. இது ஏன் அரசே எடுத்து நடத்தும்? இதுக்கான மாற்று திட்டங்கள் ஒருபடியாக வந்திருக்குது. என்ன கேட்காத மக்கள் கோரிக்கையை நீங்கள் மக்கள்கிட்ட வைக்கலை, மக்களும் கேட்கலை. வீரான்னு ஒரு மது பாட்டில் வீரனா புது பிராண்டை கொண்டு வந்துட்டு வீரன் சொல்லிக்கிட்ட முன்னெல்லாம் நிறைய வீரன்டா போகிறான் பாரு. இப்போ வந்து நக்கல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. கண்ணகி நகர்னு வச்சுட்டு ஒரு குற்றவாளிகள் நகரமாக காட்டி அந்த கண்ணகி நகர் சொல்லி எப்படி கொச்சப்படுத்துகிற அந்த சூழ்நிலை உருவாச்சோம். வீரன்னு தமிழ் மக்கள் மத்தியில் பேசி சொல்லிடக்கூடாது. வீரன்னா சரக்கு ஞாபகம் நக்கல் நயாண்டி பண்ணுற மாதிரி கொண்டு வந்து மாற்றி விட்டுருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று டிவி சேனல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு SNJன்னு ஏதோ ஒன்று 10,000 பீர் விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் போட்ட சீருடைய வந்து உதயநிதி அணிஞ்சிருந்தார். அது உங்கள் குடும்பம் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. உங்கள் தொழிற்சாலை சாராய தொழிற்சாலை வரணும், இங்கே மக்களுடைய தாலியெல்லாம் அறணும். இதுதான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது. இதுதான் இதை கோரிக்கையில் என்ன நீங்கள் சொன்னீங்களா? நாங்கள் கேட்டோமா? எப்படி உங்களுக்கு மட்டும் சாராய ஆலை புதுசாக முளைக்குது? அப்போ ஒரு பக்கம் நீங்கள் தேர்தலில் சொன்னது என்ன சொன்னீங்க? படிப்படியாக குறைப்பானுங்களே. எந்த படிப்படியாக சாராய தொழிற்சாலை தான் வந்து வளர்ந்துருக்கு. புது பிராண்டு தான் கொண்டு வந்திருக்கீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? இது இப்போ 3 ஆண்டு சாதனை நீங்கள் என்ன சொல்ல வரணும்? உருப்படியாக சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்று ஆக்க வரும். அந்த லிப்ஸ்டிக் பஸ் விட்டது ஒன்று என்ன, அது கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டோர் முழுக்க எதுவுமே காணும். அப்படி சில பேர் வந்து நிறைய
படிக்கட்டு கழண்டு ஊன்னு போனது. இதெல்லாம் வந்த பிற்பாடு 48 மணி நேரத்தில் அரசு வந்து உடனடியாக அது அதுக்கு என்ன சொல்கிறாங்க, முந்தைய அதிமுக ஆட்சி தான் காரணங்கிறாங்க. நீங்கள் வந்து 3 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? கரெக்டு, அதிமுக ஆட்சி தான் காரணம். 3 வருஷமாக நீங்கள் என்ன அதே பஸ்ஸு தானே ஓட்டிகிட்டு இருந்தீங்க? ஏன் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? விடியல் வந்தோடனே வரும்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் திரும்ப அதிமுகவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தம்பி நீங்கள்? அது சரியில்லைன்னு தானே உங்களை வச்சுருக்கிறோம். அதிமுக மாதிரி வீட்டுக்கு போயிடுறீங்களா? நீங்கள் போயிடுறீங்களா வீட்டுக்கு? ரிசைன் பண்ணிட்டு போயிடுறீங்களா? அதிமுக சரியில்லை, கரெக்டாக இருண்ட காலம் சரிங்களா? விடியல் வரப்போகுது, விடியலுக்காக போடுங்க. மக்கள் போட்டாங்க, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, விடியல் தானே இது. அப்புறம் அதிமுக திரும்ப நீ ஏன் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க? எடப்பாடி மாதிரி இப்போ உட்காந்துக்கிறீங்களா சொல்லுங்கள். இந்த அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது? அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் ஏற்றுறப்ப நீங்கள்லாம் வந்து அதுவும் கொரோனா காலகட்டத்தில் கருப்பு சட்டை போட்டுன்னு மின் கட்டணத்தை உயர்வை கண்டிக்கின்றோன்னு பேசுகிறீங்களா? இன்றைக்கி வந்தோடனே 2 மடங்கு மின் கட்டணம் இன்றைக்கி தாக்கு பிடிக்க முடியுதா உங்களால்? என்னால் சத்தமே இல்லை. அவன் சொத்து வரி ஏற்றிட்டு உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி முழுக்க மின் கட்டணத்தில் சரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சாதனையா? 3 ஆண்டு சாதனையா? அது நீங்கள் தானே போராடினீங்க மின் கட்டணம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு. அது இருண்ட காலம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து 2 மடங்கு இருண்ட காலமாக போயிட்டு விடியல் ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டிங்கிறீங்க அங்கங்கே. சொல்லுங்கள், இது எப்படி எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு விடிஞ்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குதா உங்களுக்கு? சிறு தொழில் குறு தொழிலாம் போச்சுன்றான், முடிஞ்சு போச்சு. திருப்பூரில் எல்லாம் படுத்துக்குச்சுன்றான். மின் கட்டணமே சமாளிக்க முடியலன்றாங்க, வீட்டுக்கே முடியல. இதில் பெரிய கேளிக்கை என்னன்னா, வீடு சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் உள்ள வரைக்கும் லைட் எரிஞ்சாக்கா அதுக்கு ஒரு கட்டணமாக, இந்த சுவத்துக்கு வெளியில் வாசலுக்கு ஒன்று வச்சுருப்பல அது கமர்ஷியல் கட்டணம் வந்து அதுக்கு மட்டும். ஏன்னா வாசலுக்கு வெளியில் உட்காந்து கடை போட்டு விற்று நம்ம வியாபாரம் பண்ணிக்கிறோம்ல, விற்பனை வர்த்தகம். இப்படி ஒரு சிஸ்டம் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இதுக்காக உட்காந்து ராவ பகலாக ஒழிச்சு யோசனை பண்ணிங்க. நீங்கள் விடிவு மக்களுக்கு இப்படியா கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க. வாசலுக்குள்ளே ஒரு கட்டணம், வாசலுக்கு வெளியே ஒரு கட்டணம். காம்பவுண்டுக்கு லைட்லாம் போட்டக்கூடாது, இருண்டே இருக்கணும். காம்பவுண்டு சைக்கிள் நிற்குது, பைக் நிற்குது, கார் நிற்கிற இடத்துக்கெல்லாம் அது வந்து கமர்ஷியலாக. அங்கன்னா வாடகைக்காக விட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கமர்ஷியலுக்கு வர்றதுக்கு. எப்படிலாம் யோசித்து மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவும் நிற்க வச்சு ஆள் நின்றுட்டுக்கிறாங்க. சுத்தமாக துணி உருவிக்கிட்டு போகிற சிஸ்டத்தை நீ பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து விடியல் கொடுத்துட்டோம். இது எப்படி விடியல் கொடுத்தது தான் நம்ம கேட்குறோம். இதுதான் என்னுடைய பதில் 3 ஆண்டுக்கு. கருத்து பெருக்கும் நிலைப்புக்கும் கேள்வி. ரொம்ப நன்றி, வணக்கம்.